ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மித்ரா ஃபேஷன் டிசைனர். ஒரு சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த காட்டன் சாரீஸ்க்கெலாம் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து லேஸெல்லாம் யூஸ் பண்ணாமல் பைப்பிங் அந்த மாதிரி வச்சு மட்டும் டிசைன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தான் இது. இந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல என் சேனலை இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு லைனிங்கும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு நம்ம எந்த துணியில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை வச்சு நம்ம வந்து பதிச்சுக்கணும். பதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இப்படி பைப்பிங் நம்ம வச்சு விட்டோன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக போடும்போது ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இப்படி நம்ம வந்து பைப்பிங் வைக்க வேண்டியதுக்கு திருப்பிடலாம். திருப்பி நம்ம அதுக்கு உண்டான பைப்பிங்கை வச்சு விட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து நம்ம கீழே அந்த பைப்பிங் மேலே தைக்காமல் அந்த துணியில் விழுகிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து உருண்டு அப்படியே ஒரு அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அது 3 பீஸ்லேயுமே பைப்பிங் வச்சுக்கலாம்.
நான் அந்த கிராஸ் பீஸ் அதை வந்து 2ஆக மடித்து மட்டும் தான் அடித்தேன், நான் திருப்பவே இல்லை. அடித்து திருப்பாமல் நான் அப்படியே வந்து ஒரு சைடு மடித்து வச்சு இந்த பட்டையாக இந்த பைப்பிங்கை கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஈஸியாகவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடித்து திருப்பிட்டுருக்குன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேக்காக பிசுறு தெரியாத மாதிரி மட்டும் நம்ம அடித்தாலே போதும். கிராஸ் பீஸ் தான் போடணும் இதுக்கெல்லாம். ஸ்ட்ரைட் பீஸ் போட்டால் சரியாக வராது. பாருங்க, இப்போ வந்துட்டு ஒன் சைடு அப்படியே அடிச்சாச்சு. அப்படியே திருப்பி மறுபடியும் அதை அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு பக்கத்தை அடித்து விட்டுறணும். நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளவர் டிசைன் பார்க்குறக்காக உங்களுக்கு ஒரு என்டர்டெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கா என்னன்னு தெரில, பட் நல்லா இல்லைன்னா திட்ட வேணாம். நல்லா இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. ஒரு சாங் பாடலான்ட்டு இருக்கேன், ஓகேவா? கலை பிரித்து புத்தகம் படித்தேன், புல்வெளி கண்டால் முயல் போல் குதித்தேன், நான் மட்டும் இரவில் தனிமையில் நடப்பேன், நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன், வாழ்க்கையின் ஒரு பாதி நான் இங்கு வசிப்பேன், வாழ்க்கையின் மறு பாதி நான் இங்கு ரசிப்பேன், காற்று ஒரு மேகம் போலே நான் என்று மிதப்பேன், மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும், நடந்ததும் இல்லை கடற்கரை அலையில் கால் வைத்ததில்லை, சுதந்திர வானில் பறந்ததும் இல்லை, சுட சுட மழையில் நனைந்ததும் இல்லை, சாலையில் நானாக போனதும் இல்லை, சமயத்தில் நானாக ஆனதும் இல்லை, ஏழை மகள் காணும் இன்பம் நான் காணவில்லை, மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். இப்போ நம்ம அந்த கீழேயும் அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி பிசுறில் தெரியாத மாதிரி நம்ம ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரை நம்ம வச்சு விட்டுக்கலாம். இதை பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு நல்ல கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இது பிகினர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து ட்ரை பண்ண ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து 3 பூ பச்சாச்சு. இப்படியே விட்டாலும் இது ரொம்ப அழகாக தான் இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, சென்டரில் வந்து நம்ம இந்த நரம்பு மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ராய்டரிக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு தனி லுக்காக இருக்கும். இந்த மாதிரி இது நம்ம வந்து வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே பதிச்சு மட்டும் விட்டுடலாம். சென்டரில் ஒரு பட்டன் மட்டும் வச்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக சிம்பிளாக நீட்டாக கசகசன்னு இல்லாத ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ், நல்ல பெரிய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேல் புதுசாக எனக்கு சப்போர்ட் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக பார்க்குறக்கு ரொம்ப லுக்கான ஒரு டிசைன் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.